ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சௌமியா மேக்கோவர் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹஸ்பண்டோட பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 days என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா April 2nd. ஸோ ஹஸ்பண்டோட பர்த்டே அண்ட் எங்களோட என்கேஜ்மெண்ட் டே கூட. ஸோ ஆக்சுவலாக 8 years ஆச்சுன்னு நினைக்கிறேன் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் தான் வந்தார். April 2nd மார்னிங் தான் வந்தார். ஸோ வந்துட்டு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட் சின்னதாக ஒரு செலிப்ரேஷன், கேக் கட் பண்ணிவிட்டு, ஸோ அம்மா வீட்டுக்கு தான் டேரெக்டாக போயிருந்தோம். ஸோ அங்கே கேக் கட் பண்ணிவிட்டு, ஸோ எல்லோரும் ரெடி ஆகிட்டு, ஸோ நம்ம வீடு கட்டிகிட்ருக்கோம்ல, ஸோ அதுக்காக டைல்ஸ் பார்க்க போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடு பூசிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் டைல்ஸு, எலக்ட்ரிஷியன், ஸோ இந்த மாதிரி ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக எல்லாருமே வந்து டைல்ஸ் பார்க்க போயிருந்தோம். லக்ஷ்மி மிராட்ஸ் ஆர்எஸ்புரம். ஸோ அங்கே போய் பார்த்தோம். ஸோ எல்லோரும் ஒன்று ஒன்று அப்படியே செலக்ட் பண்ணோம். பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ திரும்பி எப்போ இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே அந்த மாதிரி போகிறதா பிளான் இருக்குது. ஸோ அங்கே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சிந்தாமணி ஹோட்டல் ரேஸ் கோர்ஸில் இருக்குது. ஸோ அங்கே போய் நல்லா சாப்பிட்டோம். நல்லா பிரியாணி. ஸோ அங்கே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிரியாணி சூப்பராக இருக்கும். யாராவது ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அங்கே முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஸோ ஹஸ்பண்ட்காக நான் பர்த்டே கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹோப்ஸில் வாட்ச் தான் வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வாட்சே வாங்கியாச்சு. ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே அவர் கூட்டிகிட்டு போயிட்டு, ஸோ இந்த ஷாப்பில் தான் போனோம். ஸோ ஒரு 4-5 வாட்ச் ஃபாஸ்ட்ராக்கு, டைட்டன், இப்போ டைமஸ். ஸோ அவருக்கு வந்து இந்த வாட்ச் தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 4000 அந்த மாதிரி வந்துச்சு. பட் ஆஃபர் ப்ரைஸில் 2800 600 நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ வாட்ச் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கடையில் என் பையன் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு இருந்தான். அங்கே லாக் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கும் வாட்ச் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். ஸோ இவனுக்கு அவன் டைம்லாம் பார்க்க தெரியாது. ஸோ அதனால் வீட்டில் இருக்குது, வாட்ச் இருக்குது, ஸ்பைடர்மேன் வாட்ச் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவன் சமாளிப்படுத்திட்டு வாட்ச் வாங்கிட்டு, ஸோ பிராண்ட் பார்த்திங்கன்னா டைமஸ். ஸோ ஹாப்பியாக வாட்ச் வாங்கியாச்சு. ஸோ நேராக வீட்டுக்கு தான் போனோம். போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மார்னிங் ஸ்ட்ரைட்டாக வீடு கட்டிகிட்ருக்கோம்ல, ஸோ அங்கே போய் பார்க்க போகலாம். ஸோ நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். என்ன நடக்குது, ஏதாவது மாற்றணுனாலும் மாற்றுவோம். ஸோ மோஸ்ட்லி குரூப் இருக்கிறனால அதில் போட்டுருவாங்க ரெகுலராக அது டெய்லி அங்கே என்ன ஒர்க் நடக்குது அப்படிங்கிறது டெய்லி அப்டேட் வந்துடும். ஸோ இருந்தாலும் இவர் வரும்போது நாங்கள் போய் வீடு பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ வீடு எங்கே கட்டிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விளாங்குறிச்சியில் தான். தண்ணீர் பந்தல், ஸோ அந்த வழியாக போகணும். கரெக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விளாங்குறிச்சிலேருந்து காலப்பட்டி போகிற ரோடு, லெமன் ட்ரீ ஹோட்டல், நியர் லெமன் ட்ரீ ஹோட்டல். வேலை பார்த்துட்டே இருக்கார். கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி கிடச்சிச்சுன்னா ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுதான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்குது, ஒர்க் போயிட்டே இருக்குது. ஸோ முடிக்கிறதுக்கு எப்படியோ ஆகஸ்டா அக்டோபரில் தான் நாங்கள் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். கீழே கார் பார்க்கிங்கும், அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் செட்டப்,
ஸ்டுடியோ. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம ஸ்டுடியோ இங்கே தான் வரப்போகுது. ஸ்டுடியோ ப்ளஸ் அகாடமி மாதிரி. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 3 BHK. ஸோ இது வந்து எங்களுக்காக. அப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டலுக்கு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து 2 போர்ஷன் இருக்குது, ரெண்டுமே வந்து 2 BHK. ஸோ நல்லா பெரிய ஹால், கிச்சன். மெயினாக எனக்கு கிச்சன் ரொம்ப பெருசாக வேணும் அப்படிங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி கட்டிகிட்ருக்கோம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இதான் செகண்ட் ஃப்ளோர். ஹாலு, கிச்சன், 2 பெட்ரூம், ஒரு காமன் பாத்ரூம். ஸோ இதே மாதிரி தான் அந்த இன்னொரு வீடும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock மேலே தான் நாங்கள் வந்தோம். ஸோ அங்கே உள்ளே பூசிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்ம போகல. மேலேயும் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதான் ஃபுல் வியூ. ஸோ பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock மேலேயே இருக்கும் டைம் வந்து. ஸோ இங்கே தான் ரெண்டலுக்கு இருந்தோம். ஸோ அதனால தான் போர்டு, என்னோடய போர்டெல்லாம் வச்சுருந்தோம். பட் இப்போ அது சும்மா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இளநீ வாங்கி குடித்தோம். ஸோ இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக தண்ணி ரொம்ப முக்கியம், டீஹைட்ரேட் ஆகக்கூடாது. ஸோ அதனால் இளநீ குடிச்சிட்டு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இளநீ குடிச்சிட்டு ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஹோப்ஸு இந்த பிரிட்ஜு எப்போ கட்டி முடிக்க போகிறாங்கன்னு தெரில. யூட்டர்ன் போட்டு போகிறதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டு படத்துக்கு புக் பண்ணியிருந்தோமா 3:30க்கு. ஸோ எங்கன்னா மிராஜ் சினிமாஸ்க்கு ஒண்டி போயிடலாம். ஸோ இங்கே வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இங்கே போவோம். பட் என்ன, படம் பார்க்குற சாஸ் கூட கம்மி, பட் இங்கே வாங்கி சாப்பிட்றது தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஜஸ்ட்டு பாப்கார்னே 400 கிட்ட வந்துடுது. ஸோ விக்ரம் படம் பார்க்கலாம் தான் போயிருந்தோம். படமும் நல்லா இருந்துச்சு. பட் பார்ட் 1 வந்தால் தான் தெரியும் ஃபுல் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு. பார்த்திங்கன்னா வீர தீர சூரன். ஸோ அந்த படத்துக்கு தான் போயிருந்தோம். உள்ளே போன மாயுமே ஆக்சுவலாக எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு போயிருந்தேன். அதனால் இவன் உள்ளே போன மாயுமே பாப்கார்ன் தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டான். பட் ஆனால் டிஸ்டர்ப் பண்ணல. படமே தேட்டரே பார்த்திங்கன்னா காலியாக தான் இருந்துச்சு. தான் இருந்திருப்போம். ஸோ பக்கத்து சீட்டும் காலியாக இருந்தாலும் என் பையனும் பார்க்கல. ஸோ படம் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் நல்ல மழை. சரி ஓகே ஸ்லோவாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். பட் ஆனால் போகிற வழியில் திரும்பி மழை ஸ்பீடாக வந்து எல்லாம் நினச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அதை க்ரூம் மேக்கவர் பண்ணியிருந்தோம். அதுக்கு அப்படியே சாட்டர்டே சண்டே வந்து கிளம்பியாச்சு. அவர் பெங்களூர் கிளம்பிட்டார். ஸோ அவரை போய் ட்ராப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். எப்பவுமே நைட்டு புக் பண்ணுவார். இந்த டைம் 7 o'clock புக் பண்ணிட்டார். 10 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அவரும் பெங்களூர் கிளம்பிட்டார்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ வரும், கண்டிப்பாக பாருங்கள்.